ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவர் வானதி வெளியிட்டுள்ள அறிக்கை. ஆட்சி அமைந்த பின் தேர்தல் களத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்திப்பது பாராட்டுக்குரியது. அதே நேரம் அனைத்து முக்கிய கட்சித் தலைவர்களையும் சந்திக்காமல் குறிப்பிட்ட சில கட்சித் தலைவர்களை மட்டும் விஜய் சந்தித்தது ஏன்? அரசியல் களத்தில் எதிராக நிற்பவர்களையும் சித்தாந்த ரீதியாக எதிர்த்துருவத்தில் இருப்பவர்களையும் சந்திப்பதுதான் அரசியல் நாகரிகம். பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சியை தக்க வைக்கவே விஜய் இந்த நாகரிக சந்திப்பு பயணத்தை மேற்கொண்டுள்ளார். முந்தைய திமுக அரசு மீதும் அமைச்சர்களாக இருந்த பலர் மீதும் ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. திமுக அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்திதான் தவிக ஆட்சிக்கு வந்துள்ளது. திமுகவின் வீழ்ச்சிக்கும் ஊழலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுமே முக்கிய காரணமாகும். திமுக ஆட்சியில் பல அமைச்சர்கள் மீது ஊழல் செய்ததற்கான ஆதாரங்களுடன் வழக்கு பதிய காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அமலாக்கத்துறை உத்தரவிட்டது. ஆனாலும் அப்போது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் தவேகாவை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளனர். எனவே எந்தெந்த துறைகளில் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதோ அதில் முறையான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தர வேண்டும். முதல்வர் விஜயின் நாகரிக சந்திப்பு ஊழல் வழக்குகளிலிருந்து முன்னாள் திமுக அமைச்சர்களை காப்பாற்றிவிடக் கூடாது என்று வானதி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.